உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். திரும்பி வர பண்ணுவார். திரும்பி வர பண்ணுவார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, மகிமையை திரும்ப வர பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மகிமையை திரும்ப வர பண்ணுவார். மகிமை அப்படின்னாலே ஒரு வித்தியாசமான ஒன்று, ஒரு கனத்துக்குரியது, ஒரு உயர்ந்தது, அதுதான் மகிமை. இன்னைக்கு நம்முடைய காரியங்கள், வாழ்க்கைகள், எதிர்காலங்கள் மகிமையை இழந்து நம்ம காணப்படலாம், பேரை இழந்து காணப்படலாம், அல்லது செல்வாக்கை இழந்து காணப்படலாம், மதிப்பு மரியாதை இழந்து காணப்படலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? அந்த இழந்த அந்த மகிமையை கர்த்தர் திரும்ப வர பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் சொல்கிற காரியம், ஒரு காலத்தில் செல்வ சிறப்போடு இருந்தேன், பேர் புகழோடு இருந்தேன், ஆனால் இன்னைக்கு எல்லாம் போயிற்று அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். சமுதாயத்திலையும் சரி, அந்தஸ்துலேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, ஏன் சரீர ஆரோக்கியத்தில் கூட ஆரோக்கியம் என்கிற மகிமையை இழந்து இன்னைக்கு வியாதியோடு கூட இருக்கலாம். பொருளாதாரத்தில் பொருளாதார நிறைவை இழந்து இன்னைக்கு கடன் பாரத்தில் இருக்கலாம். என்ன மகிமையை, என்ன பேரை, என்ன புகழை இழந்திருந்தாலும் சரி, வசனம் சொல்கிறது மகிமையையும் திரும்ப வரப்பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, எவை நீங்கள் இழந்திருக்கிறீங்களோ, எந்த நிலையில இருந்து நீங்கள் தாழ்ந்து போயிருந்தாலும் சரி, அந்த இழந்த அந்த மகிமையை இன்னைக்கு கர்த்தர் திரும்ப வர பண்ண போகிறார். முந்தி இருந்த அதே நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு வைக்க என் தேவனாலே கூடும். வசனம் சொல்கிறது யாருடைய மகிமையை திரும்ப வர பண்ணுவார்? வசனம் சொல்கிறது இஸ்ரவேலின் மகிமையும். எனக்கு அருமையான தேவஜனமே, இஸ்ரவேலின் மகிமையும் யாக்கோபின் மகிமையும் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். எப்படி யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணினாரோ அதுபோல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன ஒரு காரியமானாலும் சரி, நீங்கள் ஆண்டவருடைய மகனாக மகளாக இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை திரும்ப வர பண்ணுவார். அந்த மகிமையில், அந்த கனத்துக்குரிய இடத்துல, அந்த உயர்வில், அந்த அந்தஸ்தில் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான மகனாக மகளாக இருங்க. இஸ்ரவேலின் மகிமையைத்தான், யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணது போல இஸ்ரவேலின் மகிமையைத்தான் கர்த்தர் திரும்ப வருவார். இஸ்ரவேல் என்றால் அவருடைய சொந்த ஜனம். உண்மையை ஒப்புக்கொண்டு கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகும் பொழுது வைக்கப்பட்ட பெயர் தான் இஸ்ரவேல். எனக்கு அருமையான தேவஜனமே, வாழ்க்கையை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள் ஆனால் பொல்லாத பழக்க வழக்கங்கள், அருவருப்பான காரியங்களை விட்டு திரும்பி கர்த்தருக்கு பிரியமான, கற்பனைக்கு பிரியமான கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் வறுமையானால் அதுதான் இஸ்ரவேல் என்கிற அனுபவம். முந்தி செஞ்ச பாவத்தையே செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு எனக்கும் கர்த்தர் மகிமையை திரும்பி வர பண்ணுனா முடியாது. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழ நம்மை மாற்றிக்கொள்வோமையானால் நீங்களும் நான் தான் இஸ்ரவேலன்.
அந்த இஸ்ரவேலுக்குத்தான் மகிமையை திரும்பி வர பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இழந்தவைகள் ஏராளம் இருக்கலாம். இழந்த பெயர், இழந்த நற்பெயர், இழந்த பொருளாதாரம், இழந்த ஆரோக்கியம், இழந்த சொத்துக்கள், இழந்த எதுவானாலும் சரி, அதை திரும்ப அந்த மகிமையை கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இழப்புகளுக்கு மத்தியில் நற்பெயரை இழந்து, மகிமை இழந்து, அந்தஸ்தை இழந்து, சரீர ஆரோக்கியத்தை இழந்து, நிம்மதியை இழந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் திரும்பி வர பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையை திரும்ப வர பண்ணுங்க ஆண்டவரே. மேன்மை உயர்வை பிள்ளைகளுக்கு திரும்ப வர பண்ணுங்க. நல்ல ஒரு ஆரோக்கியத்தை திரும்ப வர பண்ணுங்க. பொருளாதார நிறைவை திரும்ப வர பண்ணுங்க. வெட்கப்பட்ட, தலை குனிந்த, அவமானப்பட்ட இடங்களில் பிள்ளைகளுக்கு மகிமையை திரும்ப வர பண்ணி பிள்ளைகள் தலையை நீங்க நிமிரச் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க செய்ய போறதற்காக நன்றி. இந்த ஜெப வேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. இந்த நாளில் கூட பிள்ளைகளுக்கு மகிமையை நீங்க திரும்பி வர பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிரயாணத்திலெல்லாம் கூட இருங்க. உடைய சமூகம் முன் செல்லட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இஸ்ரவேலராய் இருங்க. ஆண்டவருக்கு பிரியமான மகனாய் மகளாக இருங்க. கர்த்தர் உங்கள் மகிமையையும் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். God bless you.